நாட்டில் சட்டவிரோதமாக நுழைந்து தங்கி வேலை செய்து வரும் அந்நிய நாட்டவர்களுக்கு எதிராக மலேசிய குடிநுழைவு இலாகா நாடு தழுவிய அளவில் தொடர்ந்து அதிரடி சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பஹாங் குடிநுழைவு இலாகாவை சேர்ந்த 19 அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று குவாந்தான் மாவட்டத்தை சுற்றியுள்ள உணவகங்கள், கட்டுமான பணிகள் ஆகிய இடங்களில் கடந்த செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் செப்டம்பர் 24ஆம் தேதி வரையில் காலை 8 மணி முதல் பின்னிரவு 12:30 மணி வரையில் நடத்திய சோதனையில் 21 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 21 பேரும் விசாரணைக்காக கமாயான் குடிநுழைவு இலாகா தடுப்பு முகாமில் காவலில் வைக்கப்பட்டனர். பஹாங் மாநில குடிநுழைவு இலாகா பொதுமக்கள் தங்கள் பகுதிகளில் சட்டவிரோத குடியேறிகள் இருப்பது குறித்த தகவல்களை வழங்கி மாநிலத்தில் சட்டவிரோத குடியேறிகளின் பிரச்சனையை எதிர்த்து போராடுவதில் அதிகாரிகளுக்கு உதவுமாறும், சட்டவிரோத குடியேறிகளை பணியமர்த்தும், பாதுகாப்பு வழங்கும் எந்தவொரு தரப்பினருக்கும் எதிராக சமரசமின்றி கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.